Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. சென்னைக்கு இரண்டாவது புதிய விமான நிலையம் அமைப்பதற்காக முன்மொழியப்பட்ட பரந்தூர் பசுமை வழி விமான நிலைய திட்டம் தற்போது முற்றிலும் கைவிடப்படும் நிலைக்கு வந்துள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக அரசு பரந்தூர் திட்டத்தை தொடரப்போவது இல்லை என்றும் அதற்கு பதிலாக சென்னைக்கு மாற்று பகுதியில் புதிய இடத்தை ஆராய்ந்து வருவதாகவும் தற்போதைய முக்கிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 7 ஆண்டுகளுக்கும் மேலாக காஞ்சிபுரம் மாவட்ட விவசாயிகளும் குறிப்பாக ஏகனாபுரம் கிராம மக்களும் இந்த திட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து நடத்தி வந்த தீவிர போராட்டங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. சுமார் 27,400 கோடி ரூபாய் மதிப்பில் 13 கிராமங்களை உள்ளடக்கி இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் விவசாய நிலங்கள், 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் மற்றும் முக்கிய நீர்நிலைகள் அழியும் அபாயம் இருந்ததால் கிராம மக்கள் தொடர் உண்ணாவிரதம் மற்றும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த விவகாரத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தற்போதைய முதலமைச்சர் விஜய் போராட்ட களத்திற்கு நேரடியாக சென்று வளர்ச்சி என்ற பெயரில் விவசாயத்தை அழித்து இந்த விமான நிலையம் இங்கே வரக்கூடாது என்று மக்களுக்கு உறுதியளித்திருந்தார். அதன்படி தற்போது புதிய நிலங்கள் கையகப்படுத்துவது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட சுமார் 1700 ஏக்கர் நிலங்களை விவசாயத்தை பாதிப்புக்குள்ளாக்காத வேளாண் பூங்காக்கள், பட்டுப்பூங்கா அல்லது சிப்காட் தொழில்பேட்டையாக மாற்றுவது குறித்து அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. அரசின் இந்த அதிரடி முடிவால் பரந்தூர் பகுதியில் விமான நிலையம் வரும் என்று நம்பி பல 100 கோடிகளை முதலீடு செய்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் மற்றும் நில முதலீட்டாளர்கள் தற்போது கடுமையான சரிவையும் பெரும் அதிர்ச்சியையும் சந்தித்துள்ளனர். நிலங்களின் விலை வீழ்ச்சியடைந்து வருவதால் அங்கு வியாபாரம் மந்தமாகியுள்ளது. சென்னைக்கு 2வது விமான நிலையம் அமைப்பது உறுதி என்றாலும் அது மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத மாற்று இடத்தில் மட்டுமே அமையும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் மத்திய அரசு பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை தொடர முனைப்பு காட்டி வரும் நிலையில் வரும் காலங்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.